الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن جبير بن مطعم رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: يا بني عبد مناف لا تمنعوا أحدا طاف بهذا البيت وصلى أية ساعة شاء من ليل أو نهار. رواه الخمسة وصححه الترمذي وابن حبان. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்து முனாஃபின் கோத்திரத்திலே நீங்கள் எவரையும் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து தவாப் செய்வதை நிப்பாட்டாதீர்கள், தடுக்காதீர்கள். அதே போல மற்றும் இரவு மற்றும் பகலில் எந்த நேரத்திலும் தொழுக விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். இந்த ஹதீஸு அஹ்மது, அபு தாவூத், திர்மிதி மற்றும் நஸாயில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. பின்னித்துக்குரிய முஸ்லிம்களை நாம் முந்தைய அமர்வில் பார்த்தோம். தொழுகையுடைய நேரம், சில நேரங்கள் தடுக்கப்பட்டது தொழுகை. அந்த நேரத்தில் நாம் தொழக்கூடாது. நம்முடைய மௌத்தாக்களை, நம்முடைய இறந்தோர்களை அந்த நேரத்தில் அடக்கம் செய்யக்கூடாது என்று நாம் இதற்கு முன்னால் தர்ஸில் நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து முனாஃபை சேர்ந்தவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் பைத்துல் ஹராமில் காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். அதே போல அந்த இடத்தில் இரவு அல்லது பகலில் எப்பொழுது ஒருவர் தொழுக வேண்டும் என்றாலும் அவர் தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை கொண்டு சில உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், மஸ்ஜிதுல் ஹரமில் காபத்துல்லாவில் எந்த நேரத்தில் நாம் தொழுகலாம், தடை செய்யப்பட்ட நேரத்திலும் நாம் தொழுகலாம் என்று இந்த ஹதீஸின் ஆதாரத்தை கொண்டு கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது இரவு மற்றும் பகலில் எந்த நேரத்திலும் ஒருவர் தொழுத என்றால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸின் ஷேக் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த ஹதீஸ் என்பது பொதுவான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. முந்தைய ஹதீஸ் என்பது ஒரு நேரத்தை மட்டும் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்போ பொதுவாக ஹதீஸ் கலையில் பொதுவான விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சொல்லப்பட்ட அந்த ஹதீஸின் மேல் நாம் இரண்டையும் சேர்த்து அணுகுவோம். என்றால் ஒரு ஹதீஸில் இந்த நேரத்தில் தொழுகாதீர்கள் என்று சொல்லப்பட்டது. அது என்னென்ன நேரம்? ஃபஜருக்கு பிறகிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. அதே போல சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து லேசாக சாயும் வரை. அதே போல அசரத்துடைய தொழுகைக்கு பிறகு அப்பொழுதிருந்து சூரியன் மறையும் வரை எந்த ஒரு பொதுவான நஃபில் தொழுகையை தொழுவது என்பது தடை செய்யப்பட்டது. இது நாம் பார்த்தோம். காரணம் இல்லாத தொழுகை, நஃபில் தொழுகை தடை செய்யப்பட்டது. காரணம் என்று வரும் பொழுது, எடுத்துக்காட்டாக அசருக்கு பிறகு நான் அசர் ஒரு இடத்தில் தொழுது விட்டேன், ஒரு பள்ளிவாசலுக்கு ஏதோ ஒரு சொற்பொழிவுக்கோ பயானுக்கோ நான் போறேன். அப்படி என்று போகும் பொழுது அங்கு நான் உள்ளே மஸ்ஜிதிற்குள் நுழையும் பொழுது காணிக்கை தொழுகை தொழுவது ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழுகை தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று. அப்ப அந்த நேரத்தில் காரணம் வருவதனால் நாம் அங்கு தொழுது கொள்ளலாம். அதே போல சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணம், பொதுவாக சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது இந்த தடுக்கப்பட்ட நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் அங்கு காரணம் வந்ததனால சூரிய கிரகண தொழுகையை நாம் நிறைவேற்றுவோம். இப்போ காரணம் என்று வரும் பொழுது நஃபிலான தொழுகை அங்கு அந்த சுன்னாவை அமல்படுத்துவது என்பது தடுக்கப்பட்ட நேரத்திலும் அனுமதிக்கப்பட்டது உலமாக்கள் கூறுங்க. ஆனால் பொதுவாக நான் ஒரு 10 ரக்காத்து நஃபில் தொழுகிறேன், எந்த ஒரு காரணம் இல்லை, ஒரு இபாதத்திற்காக தொழுகின்றென்றால் மற்ற நேரத்தில் நாம் தொழுது கொள்ளலாம். ஆனால் இந்த தடை செய்யப்பட்ட நேரத்தில் தொழுதுவது என்பது தடை செய்யும். இந்த ஹதீஸில் பைத்துல் ஹராமில் நாம எந்த நேரத்தில் தொழுது கொள்ளலாம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த இரண்டு ஹதீஸ்களையும் சேர்த்து உலமாக்கள் அணுகக்கூடிய விஷயம்,
தடை என்பது எல்லா இடத்தையும் சேர்ந்ததாக இருக்கும். அது எந்த பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தடை செய்யப்பட்ட நேரத்தில் நஃபிலான தொழுகையை நாம தொழக்கூடாது. அது ஹரம்ல இருக்கட்டும், மற்ற இடத்தில் இருக்கட்டும் என்று ஷேக் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸையும் இதற்கு முன்னால் ஹதீஸ் இரண்டையும் இவர்கள் சேர்த்து இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக தவாஃப் என்பது அன்புக்குரியவர்களே, இது ஒரே ஒரு இடத்தில்தான் செய்யப்பட முடியும். தவாஃப் என்பது உலகத்திலே ஒரே ஒரு ஆலயத்திற்காக தான் அந்த தவாஃப் என்ற குறிப்பிட்ட இபாதத்து செய்யப்படும். வேறு எந்த ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது எந்த ஒரு இடத்திற்கோ தவாஃப் என்பது தடுக்கப்பட்டது, செய்யக்கூடாது. மக்கள் என்ன செய்கின்றார்கள்? சிலர் தர்காவுக்கு செல்கின்றார்கள், அங்கு தவாஃப் செய்கின்றார்கள், கொடியுடைய தவாஃப் செய்கின்றார்கள், இப்படியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக தவாஃப் என்பது இந்த இபாதத்து அந்த பைத்துல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா குறிப்பாக ஆக்கியிருக்கின்றான். ஆகையால் தான் ஒரு அரசர் நேர்ச்சை கொண்டார். என்ன நேர்ச்சை கொண்டார் என்றால், நான் செய்யக்கூடிய இபாதத்து, நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு, அதில் யாரும் எனக்கு சமமாக இருக்கக்கூடாது. நான் செய்யக்கூடிய இபாதத்தில் எனக்கு சமமாக யாரும் செய்திருக்கக்கூடாது. தொழுகையை பார்க்கின்றால் மற்றவர்களும் தொழுவார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் தொழுவார்கள். நோன்பு இருக்கும் பொழுது எத்தனையோ நாடுகளில் நோன்பு நோட்பார்கள், அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்களே நோன்பு. இப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயம் தனித்தவராக இவர் செய்ய முடியும் என்று உலமாக்களிடம் கேட்கும் பொழுது உலமாக்கள் என்ன கூறினார்கள்? அரசருக்கு மகாஃபல் தவாஃப் செய்யக்கூடிய இடத்தை கொஞ்சம் காலியப்படுத்துங்க, அந்த நேரத்தில் யாரும் தவாஃப் செய்யாத மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அந்த நேரத்தில் அரசருடைய நேர்ச்சியை அவர் தவாஃப் செய்து பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்ற அந்த செய்யக்கூடிய இந்த இபாதத்தில் அவர் தனித்தவராக இருக்கார். அதே போல உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் தவாஃப் என்பது கிடையாது. அந்த அடிப்படையில் அந்த அரசர் அவருடைய நேர்ச்சியை பூர்த்தி செய்தார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் முதல் விஷயம் நாம் பார்த்தோம், தவாஃப் இது குறிப்பாக தடுக்கப்பட்ட நேரம், தொழுகையில் தடுக்கப்பட்ட நேரம், அது நம்ம பள்ளிவாசலாக இருக்கட்டும், அதாவது ஹரமுடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் அது தடுக்கப்பட்டது பொதுவாக இருக்கின்றது. காரணம் வந்துவிட்டதென்றால் அங்கு அனுமதிக்கப்பட்டது. நாம் நேற்று பார்த்தோம், ஒருவர் தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத் நஃபில் தொழணும். அந்த 2 ரக்காத்து மக்காம இப்ராஹிமுக்கு முன்னால் நின்று நாம் தொழணும். அந்த நேரம் உச்சியில் இருக்கும் போட்டு வருது, இல்லை மறையும் பொழுது வருது என்றால் அது காரணமாக அங்கு தொழுகலாம், அது அனுமதிக்கப்பட்டது. இல்லை பொதுவாக நஃபில்னா தடுக்கப்பட்டது, அனுமதிக்கப்படவில்லை. இரண்டாவது விஷயம், தவாஃப் என்பது வெறும் பைத்துல்லாவுக்கு மட்டும்தான். இது தனித்த ஒரு சிறப்பாக இருக்கின்றது. முதல் ஆலயம் இந்த பூமியில் முதலாவதாக கட்டப்பட்ட அந்த ஆலயம், அவ்வள பைத்தின் ஊதியலின் நசி அல்லதி பக்கத்த முபாரக் என்ற அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் மக்காவை, அந்த காபத்துல்லாவை பக்கா என்று பயன்படுத்தி கூறியிருக்கின்ற முதல் ஆலயம் அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை உயர்த்துவதற்கும் முழங்குவதற்கும் முதல் ஆலயம் கட்டப்பட்டது என்று மக்களுக்காக என்று அங்கு அல்லாஹ் தஆலா திருமறை கூறுகின்றார். அது அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் பார்த்த விஷயம், தடுக்கப்பட்ட நேரத்தில் நாம எந்த ஒரு நஃபிலான தொழுகையை நாம தொழக்கூடாது. காரணம் வரும் பொழுது தொழுது கொள்ளலாம். அதற்கு நான் எடுத்துக்காட்டு கூறினேன். தஹிய்யத்துல் மஸ்ஜிதாக இருக்கட்டும், கிரகண தொழுகையாக இருக்கட்டும், அல்லது நாம் காபாவில் செல்லும் பொழுது தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத்து மகாம் இப்ராஹிமிடம் தொழக்கூடிய இந்த தொழுகையாக இருக்கட்டும், இதெல்லாம் காரணம் வந்ததனால தொழுகல். அதே போல ஒருவர் தொழுகையை தொழுதுவிட்டு இன்னொரு இடத்தில் திரும்பவும் ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றார். அந்த பள்ளிவாசலில் ஜமாத்து நடந்து கொண்டிருக்கின்றால் அந்த ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும், அவசியம். ஜமாத்து நான் பொதுவாக இது எப்போ நிலவும், ஜனாதா தொழுகைக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு போகும்போது, அப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்லும் பொழுது நாம் தொழுது விட்டாலும் சரி, உள்ளே சென்று விட்டோம் என்றால் எந்த தொழுகை நிறைவேற்றப்படுகின்றதோ அந்த தொழுகையில் கலந்து கொள்வது என்பது உள்ளே சென்றவர்களுக்கு அவசியமாக ஆகிவிடும். இப்போ அசருடைய தொழுகை தொழுது விட்டு போறேன், எனக்கு அசருடைய தொழு அங்கே போறதா மஸ்ஜிதிலே இன்னொரு அசரு தொழுகை நடந்து கொண்டிருக்கேன்னா நான் உள்ளே செல்கின்றேன்னா நான் அங்கு அந்த நசருடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். முதல் தொழுகை எனக்கு ஃபரதாக முடிந்துவிடும், இரண்டாவதாக நஃபிலாக முடியும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி
தன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தொழுது விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக மஸ்ஜித் நபவிக்கு வந்திருக்கு. அந்த நேரத்தில் சஹாபாக்களும் தொழுது கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை கூறிய பிறகு திரும்பி உட்காரக்கூடிய ஒரு சுன்னாவாக இருந்து பழக்கமாக இருந்து பார்க்கும் பொழுது அவர் வெளியே உட்கார்ந்துருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க ஏன் வெளியே உட்கார்ந்துருக்கீங்க, ஏன் நம்ம கூட படிக்க தொழுகலை? இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொழுதுட்டு தான் வந்தேன். நீங்க தொழுதுட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபரதாக இருக்கும், இது உங்களுக்கு நஃபிலாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம் படிக்கக்கூடிய விஷயத்தை நாம் அமல்படுத்தக்கூடிய நாம் முயற்சி செய்ய வேண்டும். தவறாக ஏதாவது நமக்கு தெரியவில்லை என்றால் சுன்னாவின் அடிப்படையில் என்ன சொல்லப்படுகின்றது அதை நாமே எடுத்துக்கொண்டு சீர்படுத்திக் கொள்வதுதான் ஒரு முஃமினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.